விஜய்ஜி, தளபதி அண்ணா அவர்களே, நீங்கள் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு எனக்கு தெரியுது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம திரும்பியும் சந்திப்போம். பத்திரிகையாளர்லேருந்து அதிமேதாவிகள்லாம் சொல்கிறாங்க, விஜய்க்கு என்ன தெரியும், என்ன அனுபவம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எதுக்கு அரசியல் இந்த ஒரு கவர்மெண்ட்டை வழிநடத்துறதுக்கு எதுக்குங்க அனுபவம் வேணும்? நல்லது செய்கிறேன்னு எண்ணம் இருந்தால் போதும். அரசர் இவர் கரிகால சோழன் அணை கட்டினார். இன்றைக்கி அது வீக்கில் ஒரு அணை கட்ட முடியும், அவனால் முடியல. அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் படித்தார்? ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில் கட்டினார். அவர் எந்த இன்ஜினியர் கோயிலே படித்தார்? பல்லவர்கள்லாம் எவ்வளோ சிற்பங்கள், எவ்வளோ கோயிலெலாம் கட்டி வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில். இவங்களாம் எந்த ஊருக்கு படித்தாங்க? காமராஜர் என்ன படித்தார்? அவருக்கெல்லாம் என்ன அனுபவம் இருந்தது? எல்லாருக்கும் ஒரே திங்கிங் தான் இருந்தது, நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் என்னை பொறுத்த வரைக்கும் தளபதிக்கு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவே போதும், அவருக்கு அனுபவம். அந்த 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 அனுபவமே போதும். அவர் தமிழ்நாட்டை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் மட்டும் நம்பலை, தமிழ்நாடே அவர் நம்பி இருக்குது. தற்கூறிங்கன்றாங்க. சொன்னவங்க தான் இது எல்லாமே தற்கூறிங்க. அவருக்கு வாக்களிச்சவங்க எல்லாரும் புத்திசாலிங்க, படித்தவங்க. ஸோ அதனால் ஒளிமயமான ஒரு வளமான தமிழகத்தை நம்ம எதிர்பார்ப்போம்.